ஹாய், வெல்கம் டு ஷால்ஷிஷ். இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிடுறேன். சோ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு டார்க் ஸ்கின் டோன்ல இருந்துட்டு, அதாவது ஒரு பிளாக்கா இருந்துட்டு நான் வந்து என்னோட ஸ்கின்னை வந்து வைட்டன் பண்ணி இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேரா சேஞ்ச் ஆனதுக்கு, வெள்ளையா சேஞ்ச் ஆனதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பாத் பவுடர் 4 இயர்ஸா என்னோட டோட்டல் பாடி அண்ட் ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அது எனக்கு எக்ஸ்ட்ராடினரியான ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா, இந்த அளவுக்கு டார்க் ஸ்கின் டோன்ல இருந்த இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா கலர் டோன்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணி இந்த அளவுக்கு வந்து ஃபேரா ஒயிட்டா வந்து சேஞ்ச் பண்ணி இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத் பவுடர் ரொம்ப ஃபேவரட். பிகாஸ் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த பாத் பவுடர் வந்து கொடுத்துருக்கு. சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நானே இந்த பாத் பவுடரை ஓனா ப்ரிப்பேர் பண்ணி செல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாவது விற்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வந்து என்னோட கஸ்டமர்ஸ் ஆயிட்டாங்க. ரெகுலர் கஸ்டமர்ஸே வந்து ஆகிட்டாங்க. எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. சோ நீங்களும் என்னோட ஃபேஸ் அண்ட் பாடி ஒயிட்டிங் பாத் பவுடர் ட்ரை பண்ணணும், இல்ல பர்ச்சேஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. என்னோட கஸ்டமர்ஸ் வந்து காமனா கொடுக்குற ரிவ்யூஸ், ஃபீட்பேக்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, உங்களோட பாத் பவுடர் யூஸ் பண்ண ரொம்ப குவிக்காவே எங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி. மோஸ்ட் ஆஃப் தி கஸ்டமர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவிக் ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்திருக்கு. எந்த அளவுக்கு அவங்களுக்கு சீக்கிரமா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும் போதே அவங்களோட ஸ்கின் டோன் வந்து அதிகமாகி இருக்கு அப்படின்றத வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாவே. சோ அது மட்டும் இல்லாம இன்னும் சில பேர் வந்து 1 வீக்லயே எங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் வந்து தெரியுது, 2 வீக்ஸ்லயே தெரியுது, 1 மந்த்ல சூப்பரா தெரியுது, டேன் எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கு, எங்க கலர் சூப்பரா இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ரொம்ப தேங்க்ஸ். நாங்க எவ்வளவோ காஸ்ட்லியான கிரீம்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி பாத்துட்டோம், பட் அதுல கூட ரிசல்ட்ஸ் வந்து தெரியல. பட் உங்க பாத் பவுடர் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபீட்பேக்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நீங்களும் வந்து செக் பண்ணி பாக்கணும். ஓகேங்களா? இங்க உங்களோட கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ், ஃபீட்பேக் எல்லாம் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலோட கம்யூனிட்டி டேப்ல செக் பண்ணி பாருங்க. என் கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ், ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வந்து அங்க இருக்கும். ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணி பாருங்க. நிறைய நீங்க ரீட் பண்ணலாம். சோ தட் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வரும். சோ தட் நீங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், பட் வந்து எந்த ஒரு இதுலயுமே வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினைக்கும் போது நீங்க அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணும்போது உங்களுக்கே வந்து ஒரு நம்பிக்கை வரும். சோ தட் நீங்க வந்து உங்களோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா கெமிக்கல் கிரீம்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்போம். அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த பாத் பவுடர் வந்து பாத்தீங்கன்னா 100% நேச்சுரல் அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் இன்கிரிடியன்ஸ் வச்சு மட்டும் தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். நான் தான் என் கையால ப்ரிப்பேர் பண்றது. எங்க இருந்து வாங்கி உங்களுக்கு ரீசெல்லாம் வந்து பண்ணல. ஒவ்வொரு இன்கிரிடியன்ட்டுமே பார்த்து நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து செல் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பக்கமான இன்கிரிடியன்ஸ். உங்களுக்கு 100% ஷியோரா வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே வந்து கிடைக்கும். கெமிக்கல் ப்ராடக்ட் கொடுக்கறத விடையே நல்ல ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேஃபான வேலை உங்களுக்கு வந்து கிடைக்கும். பிகாஸ் நீங்க கெமிக்கல் ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லிமிட் வரைக்கும் தான் உங்களோட ஸ்கின் டோன் வந்து ஃபேரா இருக்கும். அதை விட்டுட்டீங்கன்னா டார்க் ஆயிரும். பட் இந்த மாதிரி நம்ம நேச்சுரல் வேலை போகும்போது, இந்த மாதிரி பாத் பவுடர்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கலருமே வந்து பாத்தீங்கன்னா பெர்மனண்டா வந்து இருக்கும். பெர்மனன்டான ரிசல்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். சோ அதுக்கு வந்து நீங்க நேச்சுரல் வேலை போனா மட்டும் தான் நல்லது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னோட பாத் பவுடர் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். நீங்க வேணும் அப்படின்னா தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். இது வந்து ஜஸ்ட் உங்க ஃபேஸை மட்டும் வந்து வைட்டன் பண்ணாம ஹோல் பாடி அண்ட் ஃபேஸை வந்து பாத்தீங்கன்னா நல்ல கலர் இம்ப்ரூவ் பண்ணி செம்மையா ஃபேரா வந்து சேஞ்ச் பண்ணும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவிக்காவே. சோ எவ்வளவு நாள்ல வந்து காமனா எங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும் உங்க பாத் பவுடர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நீங்க இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி வித்தின் 1 மந்த்லயே உங்களால அந்த ரிசல்ட்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட முடியும். உங்களோட ஸ்கின்ல எந்த விதமான டார்க்னஸ், எந்த கருப்பா இருந்தாலுமே அது நல்லா கிளியர் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபேரான ஸ்கின் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஒயிட்டர் காம்ப்ளெக்ஷன் வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கும். சோ இந்த பாத் பவுடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 வயசுல இருந்து யார் வேணாலும் தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க மென்னா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், விமனா இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணலாம். பொண்ணுங்க தான் யூஸ் பண்ணும், பசங்க எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. 2 பேரும் தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க மென்னா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், விமனா இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம 6 மாச குழந்தையில இருந்து 10 வயசு குழந்தைங்க வரைக்கும் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு சேஃபான ஸ்கின் ஒயிட்னிங் பாத் பவுடர் வந்து எங்க கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு. இது ஒன்லி ஃபார் கிட்ஸ் அண்ட் பேபிஸ். பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு யூஸ் பண்ற அந்த பாத் பவுடர் குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது இல்லையா? பிகாஸ் அவங்களோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். அவங்களுக்கு சின்ன ஒரு விஷயமும் தாங்க முடியாது. சோ அந்த அளவுக்கு சென்சிட்டிவா இருக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின்காக, அதாவது உங்க பேபிஸ்க்காகவே செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் பாத் பவுடர் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோனை சேஃபான வேலை நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். பிகாஸ் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க குழந்தைக்கு, அதுவும் ஸ்கின் வைட்டன் பண்ணணும் நீங்க வந்து ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்க உங்க குழந்தையோட ஸ்கின்க்கு அப்படின்னா அது வந்து பெனிஃபிட் கொடுக்கறத விட சைட் எஃபெக்ட்ஸ் தான் வந்து அதிகமா கொடுக்கும். சோ அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டே பண்ணாதீங்க. இந்த மாதிரி நேச்சுரலான வேலை வந்து போங்க. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் பத்தி யோசிச்சிடாதீங்க. ஸ்கின் வைட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு.
அதுக்கு பதிலா என்னோட பாத் பவுடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 100% நேச்சுரல் அண்ட் ஹெர்பல் இன்கிரியன்ஸ் வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். சோ அதனால நீங்க வந்து பயப்படவே வேண்டாம், நீங்க தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். 100% சேஃபா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின்ல வந்து இருக்கும். அதுவும் இல்லாம நீங்க ஆசைப்படுற அந்த ஸ்கின் டோன் வந்து பாத்தீங்கன்னா உங்க குழந்தை வந்து கெட் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் வந்து பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ண இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே தான் வந்து போகும். ஸோ சின்ன வயசுல இருந்து இதை யூஸ் பண்ணிட்டு வர உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் வந்து அவங்க பெருசாக இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே தான் வந்து போவாங்க. ஸோ உங்களுக்கே வந்து தேங்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் கம்மியா இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா இனிமே அந்த கவலையை விடுங்க. என்னோட பேபி சார் கிட்ஸ் ஃபைட்டிங் பாத் பவுடர் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோனை வித்தின் 1 மந்த்ல அந்த ரிசல்ட் சரியா ஸ்டார்ட் பண்ண வைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சேஃப் தான். சோ உங்களுக்கோ இல்ல உங்க குழந்தைக்கோ என்னோட ஃபேஸ் அண்ட் பாடி ஒயிட்டிங் பாத் பவுடர் ட்ரை பண்ணணும் இல்ல பர்ச்சேஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. சோ பேக் டு வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ரெமடி தான் வந்து பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா பர்சனலா நான் வந்து ரெகுலரா யூஸ் பண்ற ஒரு ரெமடி. சோ இது வந்து எதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்னே ப்ரோன் ஸ்கின், பிம்பிள் எப்ப பார்த்தாலும் வந்துட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்கின். அதுவும் இல்லாம என்னோட கன்சர்ன் எப்பயுமே என்னதுன்னா என்னோட ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா ஃபேராவே வந்து இருக்கணும், என்னோட ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் ஆகணும். இதுதான் நான் எப்பயுமே வந்து யோசிச்சுட்டு இருப்பேன். சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா பிம்பிளுக்கு தனியா ஸ்கின் வைட்டனிங்க்கு தனித்தனியா வந்து யூஸ் பண்றது எனக்கு அவ்வளவா வந்து பிடிக்காது. சோ அப்படிதான் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பெர்ஃபெக்டான ஸ்கின் ஒயிட்னிங் ரெமடியை வந்து கண்டுபிடிச்சேன். இது நான் வந்து பர்சனலா ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எப்பெல்லாம் பிம்பிள்ஸ் வருதோ அப்பெல்லாம் இதை வந்து நான் வந்து கன்டினியூஸா யூஸ் பண்ணுவேன். பிம்பிள்ஸ் காணாம போயிடும் அண்ட் ரொம்ப சூப்பரா ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் ஆகி நல்லா ஃபேர் அண்ட் ஒயிட் ஆகிறதுக்கும் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருந்திருக்கு. ஸோ அதான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இது ரொம்ப பெர்ஃபெக்டான ரெமடியா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து பிம்பிளும் இருக்கு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் ரொம்ப டார்க் அண்ட் டேன் ஆகிருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நீங்க ஆசைப்படுற அந்த பிம்பிள்ஸும் குறையும் அண்ட் ஸ்கின் கலரும் செம்ம ஃபேர் அண்ட் ஒயிட்டா வந்து சேஞ்ச் ஆகும். ஈவனாகவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் டோன் வந்து மாறும். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு 100% ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரெமடி வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க மென்னா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், ஃபெமினா இருந்தாலும் வந்து தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். 18+ யார் வேணாலும் தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து பவுல்ல 1 டீஸ்பூன் வரைக்கும் ரைஸ் ஃப்ளோர் அதாவது அரிசி மாவு வந்து போட்டுக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீம் பவுடர் வேப்பிலை பவுடர் இருக்குல்ல அது வந்து 1/2 டீஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. இது கூட வந்து பாத்தீங்கன்னா 3 டீஸ்பூன்ஸ் வரைக்கும் நல்லா பியூரான ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இது மூணுத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக் வந்து ரெடி ஆகும். இதுதான் ப்ராப்பரான கன்சிஸ்டன்சி. இதுதான் உங்களோட ஸ்கின்ல வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ எப்பயும் போல இது யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி ஸ்கின்னை உங்களோட ஃபேவரட் ஃபேஸ் வாஷ் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்துட்டு கிளியரான ஸ்கின்ல ட்ரையான ஸ்கின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து எல்லா இடத்துலயும் படுற மாதிரி திக் கோட்டா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய கையில் எடுத்து திக்கா உங்க ஃபேஸ் ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தாராளமாக ஒரு கண்ணை சுற்றி வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் சர்க்கிள்ஸுமே நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால எல்லா இடத்துலையும் கம்ப்ளீட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப தேய்ச்சி வந்து அப்ளை பண்ண வேணாம், ஜென்டிலாக அப்ளை பண்ணால் வந்து போதும். பிகாஸ் ரைஸ் ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரப் மாதிரியே வந்துருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஆக்டிவ் பிம்பிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டிஸ்டர்ப் பண்ணிடும், உடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால மெதுவாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துருங்க. ஸோ வாஷ் பண்ணும்போது அப்படிதான் நல்லா வந்து ஸ்கின்னை வந்து வெட் ஆக்கிட்டு அதாவது ஈரம் பண்ணிட்டு மெதுவாக மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளவுதான். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணா போதும். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணுங்க. உங்களுக்கு ஆக்டிவ் ஆக்னே இருக்கிற பட்சத்துல அப்படி இல்லை எங்களுக்கு வந்து அவ்வளோலாம் வந்து என்னோட ஃபேஸ் வந்து பிம்பிள்ஸ்லாம் கிடையாது அப்படின்னா நீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட யூஸ் பண்ணலாம். ஸ்கின் ஒயிட்னிங்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், பிம்பிள்ஸும் நல்லா வந்து கியூர் ஆகும். ஆக்டிவ் ஆக்னே அதாவது நிறைய குண்டெல்லாம் பிம்பிள் வரும்ல, ஸோ அவங்கள அது யூஸ் பண்ணும்போது அப்படியே காணாம போயிடும். பிம்பிள்ஸ் இருந்த இடமே தெரியாத மாதிரி ஆயிடும், டார்க் ஸ்பாட்ஸும் விடாது. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இது ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வேற லெவல் ரிசல்ட்ஸை நீங்க கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ வீடியோ பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் பாய்.